நடப்பு அரசியல் குறித்து தங்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். நிறைவாக அனைத்து தலைவர்களும் தெரிவித்த கருத்தின் அடிப்படையில் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் தேர்தல் மோடியின் கடந்த 10 ஆண்டு கால ஆட்சிக்கு எதிராக அளிக்கப்பட்ட ஒரு தீர்ப்பு, குறிப்பாக கூட்டணி வேண்டுகோளை அங்கீகரிக்கிற வரையில் இந்தியா கூட்டணிக்கு கணிசமான வெற்றியை காண்பித்தார்கள். அதே வேளையில் பாரதிய ஜனதாவுக்கும் பின்னடைவு பாரதிய ஜனதா இருக்கிறது. மோடி அவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எதிராக மக்கள் அளித்த. எனவே பதவியிலே நீடிப்பது பொருத்தமானதில்லை என்றாலும் இந்தியா கூட்டணி இதை கவனித்துக் கொண்டிருக்கும். உரிய நேரத்தில் சூழல்களுக்கு ஏற்ப உரிய முடிவுகளை எடுப்போம் என்று அனைத்து தலைவர்களும் ஒருமித்த முடிவை கொடுத்திருக்கிறோம். எதிர்கட்சி அணியில எதிர்கட்சியா செயல்படுவது அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கப்பட்டதா இன்னைக்கு நடந்த கூட்டத்தில்? ஆட்சி அமைக்க நாம முயற்சி மேற்கொள்ளப்படுவதில்லை அப்படின்ற ஒரு முடிவும் இன்னைக்கு இந்தியா கூட்டணியின் சார்பிலே ஆட்சி அமைப்பதற்கான எந்த முகாந்திரமும் இல்லை. அந்த முயற்சியையும் மேற்கொள்வதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லை. ஆகவே அதை பற்றி பெரிதாக யாரும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவில்லை. ஆனால் மக்கள் அளித்த தீர்ப்பு மோடி அவர்களுக்கு எதிராக, பாஜகவுக்கு எதிராக இருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி கூடுதலான இடங்களை பெற்றிருந்தாலும் கூட, ஆட்சி அமைக்கக்கூடிய எண்ணிக்கையை அவர்கள் பெற்றிருந்தாலும் கூட, இந்த தீர்ப்பு மோடி அவர்களின் 10 ஆண்டு கால ஆட்சிக்கு எதிரான தீர்ப்பு. அதனால்தான் அவர்கள் விரும்பியபடி தனிப்பெரும்பான்மை பெற முடியவில்லை. கூட்டணி கட்சிகளின் தயவோடுதான் ஆட்சி அமைக்கக்கூடிய நிலை உருவாகியிருக்கிறது. இதை மட்டும் இந்தியா கூட்டணி நமது கருத்தாக அடிக்கடி கட்சி மாறக்கூடிய இந்த ஆட்சி அல்லது மோடி தலைமையிலான அரசு 5 ஆண்டு காலத்திற்கு நீடிக்குமா என்பது மிகப்பெரிய சந்திரபாபு நாயுடு அவர்களும் நிதிஷ்குமார் அவர்களும் ஆதரவு நல்கிய நிலையில் இப்போது ஆட்சி அமைக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கு இடையிலே எந்த நேரத்திலும் கருத்து எழ வாய்ப்பு இருக்கிறது. கடந்த காலத்தில் அவர்கள் தனிப்பெரும்பான்மை பெற்று தம் விருப்பம் போல் கூட்டணி கட்சிகளை எல்லாம் ஆட்சி படைத்தார்கள். இப்போது பாஜகவை ஆட்சி படைக்கக்கூடிய அளவுக்கு நிலைமை தலைகீழாக மாறியிருக்கிறது. ஆகவே இவர்கள் ஒருங்கிணைந்து 5 ஆண்டுக்கு பயணிப்பார்கள் சொல்ல முடியாது. நிலையான ஒரு அரசை 5 ஆண்டு காலத்திற்கு இவர்களால் வழங்க முடியும் என்றும் உறுதியாக கூற முடியாது. இவ்வாறான சூழலில்தான் இந்தியா கூட்டணி கட்சிகள் அமைதியாக இவற்றையெல்லாம் கவனித்து உரிய நேரத்தில் உரிய முடிவுகளை அரசியல் சாசன மாண்புகளை காப்பாற்றும் கட்சிகளுக்கு நாங்கள் திறந்த மனதுடன் நாங்கள் அழைப்பு விடுக்கிறோம். மல்லிகார்ஜுன் கார்கே சொல்லியிருக்காரு. அப்படின்னா கூட்டணி இன்னும் விரிவாகிறதுக்கு இல்லை இப்போ கூட்டணியில் இடம்பெறாதவங்க வரும் பட்சத்தில் அதை ஏற்றுக்கொள்வதற்கு எல்லா கூட்டணி கட்சிகளும் தயாரான மனநிலையில் இருக்கீங்களா? அது குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் தயாரான மனநிலையில் இருக்கிறாங்க. இதனை நான் தேர்தல் முடிவு அறிவிக்கப்பட்ட உடனேயே சிதம்பரம் தொகுதியின் வாக்கு எண்ணிக்கை மையத்தின் வாசலில் இருந்து இந்த அறைகூவலை தனிப்பட்ட முறையில் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கொடுத்திருக்கிறேன். எந்த முகாமில் இருந்தாலும் ஜனநாயக சக்திகள் ஓரணியில் திரள வேண்டும். குறிப்பாக சந்திரபாபு நாயுடு அவர்களும் நிதிஷ்குமார் அவர்களும் ஏக்நாத் ஷிண்டே அவர்களும் கூட தங்கள்
மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வருவது நாட்டுக்கு நல்லதல்ல, ஜனநாயகத்திற்கு நல்லதல்ல. ஜனநாயகத்தை பாதுகாக்க விரும்புகிறோம் என்கிற கருத்தில் உடன்பாடு உள்ளவர்கள் கட்டாயம் இந்தியா கூட்டணியோடு இணைய வேண்டும் என்கிற கருத்தை சொல்லியிருக்கிறேன். மீண்டும் அதை வலியுறுத்துகிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ.